செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுடைய தேர்வில் ஒரு செய்தி பற்றி பேசலாம். தினமலரில் பொறியியல் படித்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இந்தியாவில் வேலை தேடும் பொறியியல் பட்டதாரிகளில் 27% மட்டுமே முழுத்திறன் பெற்றவர்கள்னு நாஸ்காம் சொல்லுது. வேலை கிடைக்கிறதுக்கு படிப்பு மட்டும் போதாது, வேறு திறன்களும் தேவைப்படுதுன்னு தலையங்கத்தில் தினமலர் குறிப்பிட்டிருக்குது. இந்து தமிழில் அரசு தொலைக்காட்சியான தூர்தர்ஷன் செயல்படுற விதத்தை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. தூர்தர்ஷன் தரம் குறைஞ்சு நிறைய தவறுகளோட ஒளிபரப்பாகுது. அதற்கு உண்மையாகவே தன்னாட்சி தந்து அதை தொழில் முறையில் நிர்வகிக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு இந்து தமிழ் தலையங்கம் சொல்லுது. தினத்தந்தியில் ஜெயலலிதாவின் கைது தொடர்பாக தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே ஜெயலலிதாவோட வாழ்க்கையில் ஏற்றமும் இறக்கமும் மாறி மாறி வந்திருக்குது. தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் நடத்தி வரக்கூடிய ஜெயலலிதாவுக்கு இந்த சறுக்கலும் நிரந்தரமாக இருக்காது அப்படின்னு தினத்தந்தியினுடைய தலையங்கம் குறிப்பிடுது. தினமணி மோடியின் இந்தியாவில் தயாரிப்போங்கிற திட்டத்தை பற்றி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. சீனாவை போல இந்தியாவையும் உற்பத்தி மையமாக மாற்றுறதுக்கு அந்நிய முதலீடுகளோ பன்னாட்டு உள்நாட்டு கூட்டு நிறுவனங்களோ மட்டும் போதாது, சிறு தொழில் முனைவோர்களுக்கு ஊக்கமளிக்கிறது மூலமாக தான் இந்தியாவை உற்பத்தி மையமாக மாற்ற முடியும் அப்படின்னு தினமணி தலையங்கம் சொல்லுது. டெக்கான் கிரானிக்கல்ல அமெரிக்காவின் மேடிசன் சதுக்கத்தில் மோடி பேசினதை பற்றி தலையங்கம் இருக்கிறாங்க. வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு ஆயுள் கால விசா போன்ற பல வாக்குறுதிகளை மோடி கொடுத்திருக்காரு. ஆட்சிக்கு 4.5 மாதம் ஆகியும் இந்தியாவில் நிலைமைகள் எதுவும் மாறல. ஒரு தொழில் தொடங்கணும்னா நிறைய சிரமங்களை கடக்க வேண்டியது இருக்கு. தான் கொடுக்குற வாக்குறுதிகளை மோடி செயல்படுத்தணும்னு டெக்கான் கிரானிக்கல் சொல்லுது. தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் இந்திய சீனா வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அமெரிக்காவில் சந்தித்து பேசினது தொடர்பாக தலையங்கம் இருக்கிறாங்க. இந்த சந்திப்புக்கு பிறகு எல்லையில் பதட்டம் குறைஞ்சிருக்கு. இரு நாடுகளுக்குமே ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சுக்க வேண்டிய தேவைகள் இருக்கு. அதனால விட்டு கொடுத்து செயல்படும் வாய்ப்பு தெரியுது அப்படின்னு ஹிண்டு சொல்லுது. ராமமூர்த்தி, உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இன்றைக்கு தானே ஒரு செய்தி நான் என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு என்னென்னா, அந்த சிபிஐ டைரக்டர் ஒரே கேஸில் இந்த 2G ஸ்பெக்ட்ரம் கேஸில் 6 குற்றவாளிகள் தாக்கல் செஞ்ச அந்த டிஸ்சார்ஜ் மனு 6 மனுல கன்சாலிடேட்டடாக ஒரு அஃபிடவிட் போட்டதுக்கப்புறமும் 6 தனியான ஒரு மனுக்கள் தாக்கல் செஞ்சதை பற்றி ஒரு விளக்கம் வெளியில் அவர் கொடுக்கின்றார். ஆக சிபிஐனுடைய அந்த அமைப்பின் மீதான சந்தேகத்தை மீண்டும் வலுப்படுத்துகிறதாக தான் அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் அமையுது. ஒருபுறம் இந்த ஜெயலலிதா மீதான கன்விக்ஷன் இருக்கிறது, இங்கே சாரதா சிட் ஃபண்டில் மமதா பானர்ஜி அந்த கட்சியினோட டிஎம்சி மேலோட சிபிஐ டைரக்ஷன், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பார்க்கும்போது என்னென்னா, சிபிஐ அமைப்பினுடைய தலைமை மீது இந்த மாதிரி சந்தேகங்கள் நிகழ்கிறது நாட்டுக்கு நல்லதில்லை. அதுவும் குறிப்பாக ஊழல் வழக்குகள் இப்போது வேறு எந்த காலகட்டத்திலும் இல்லாமல் இந்த தசாப்தத்தில் மிக அதிகமாக நம்ம அது தீர்ப்புகளுக்கு நெருங்கி வருகின்றதை நம்ம பார்க்கின்றோம். ஸோ இந்த விஷயங்கள் உரிய நடவடிக்கை அதுக்கு ஏற்கப்படும் நான் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய எனக்கு இந்து ஆங்கில நாளிதழில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, மகாராஷ்டிராவில் வேட்புமனு தாக்கல்லாம் முடிஞ்சிருச்சு சட்டமன்ற தேர்தலுக்கு. ஆகவே அந்த வேட்பாளருடைய சொத்து கணக்கு வந்திருக்குது. பாஜகவுடைய ஒரு வேட்பாளருடைய சொத்து கணக்கு எவ்வளவுன்னா, அவர் 353 கோடி ரூபா. அதுதான் இருக்கிறதுலேயே அதிகபட்சம் என்று. அடுத்த அதிகபட்சமும் பாஜக வேட்பாளர் தான். அவருடைய சொத்து கணக்கு எவ்வளவுன்னா 198 கோடி அப்படின்னு இருக்குது. ஆனால் அந்த கட்சி மட்டுமல்ல, தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு வேட்பாளர், அது எவ்வளோ 148 கோடி. சமாஜ்வாதி கட்சியுடைய ஒரு வேட்பாளர், அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ 156 கோடி. அப்புறம் அவங்களே தலைப்பு என்னென்னா, சிபிஎம் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளருடைய சொத்து எவ்வளோன்னா வெறும் 15,924 ரூபா. எனக்கு இப்போ இந்த விவரமெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதியே உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இல்லை, இது ஒரு பக்கம் இருக்கு. எனக்கு உண்மையிலேயே ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் சிரிப்பும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம சொல்கிறோம்ல, இந்த போட்டி என்பது சமமான போட்டியாக இருக்குமா? கட்டுப்பாடுகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எந்த ஒரு வேட்பாளரும் இவ்வளவு தொகைக்கு மேலே செலவழிக்க முடியாதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த இவ்வளவு பெரிய பெரும் முதலாளிகளுடன் இருங்க, நான் பேசி முடிச்சேன். இல்லை, எனக்கு அந்த முழு வர இப்போ கையில் இல்லை, சொல்ல வர்றேன். எனக்கு என்ன உள்ள பிரச்சனை, நீங்கள் அப்போ பதில் சொல்லுங்க, ஒன்றும் இல்லை. நான் ஒரு அடிப்படையான கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். இந்த மாதிரி நம்ம பொதுவாக ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் போட்டி ஓடலாம் இருக்குது. ஆனால் நடைமுறையில் இந்த மாதிரி ஒரு பெரிய பணக்காரரும் ஒரு ஏழையும் போட்டியிடும் பொழுது அது சமமான ஒரு ஆடுகளமாக இருக்குமா என்கிற கேள்வி. அது எனக்கு என்ன படுதுன்னா, தேர்தல் சீர்திருத்தம் குறித்து மிக தீவிரமான ஒரு விவாதம் இந்த நாட்டிலே நடத்தப்பட வேண்டும். குறிப்பாக தேர்தல் செலவு என்ன வரும் பொழுது ஒரு ஏழை நின்றாலும் கூட அந்த செலவை, அந்த கட்டுப்பாடு உள்ள அந்த செலவு தொகையை அவர் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார், அது பற்றியும் ஒரு விரிவான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்கிறது தான் எனக்கு இதில் பட்டுச்சுங்கிறது சொல்லலாம்.
நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.